இன்றைக்கி வந்து நம்ம சூரிய நமஸ்கார் பற்றி பார்க்க போகிறோம். சூரிய நமஸ்கார் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சோலார் ஃப்ளெக்ஸஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக சோலார் ஃப்ளெக்ஸஸ்க்கும் சூரிய நமஸ்காரத்துக்கும் க்ளோஸ் ரிலேட்டடான ஒரு இது. அந்த நேம்லேயே எப்படின்னு தெரியல, நேம்லேயே பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக இருக்கும். அந்த நேம் ஏன் சோலார் ஃப்ளெக்ஸஸ்ன்னு வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் டு தி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது வந்து சோலார் ஃப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ப்ளஸ் வந்து எல்லா இன்டர்னல் ஆர்கான்ஸுக்கும் டைஜஷனு, ஹார்மோன்ஸு, அட்ரினலின் செக்ரேஷன்ஸ்க்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சோலார் ஃப்ளெக்ஸஸ் வந்து இதுவாக இருக்கும். ஸோ நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சோலார் ஃப்ளெக்ஸஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம் ப்ளஸ் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சோலார் ஃப்ளெக்ஸஸ்க்கும் ப்ளஸ் வந்து சூரிய நமஸ்காருக்கும் இருக்கிற ஒரு ரிலேட்டட், ரொம்ப முக்கியமான ரிலேட்டடு. இதை புரியாமல் நம்ம பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. செகண்டரி பார்த்திங்கன்னா லிம்பாட்டிக் சிஸ்டம். நம்ம கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது, பாடியிலுடைய ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து நீங்கள் செய்யும்போது தெரியும் அதனுடைய எப்படி வந்து லிம்பாட்டிக் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதும் தெரியும். தேர்டு பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர், அதாவது கார்டியோ எக்ஸசைஸ். ஏரோபிக்ஸை விட பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்கார் வந்து ஹைலி ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் மாதிரியே இருக்கும், கார்டியோ எக்ஸசைஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மூணு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஃபிலாசபிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகத்தியர் வந்து ராவணனுக்கு வந்து போர் புரியும் பொழுது ராவணனுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி உண்டு, சிவன்கிட்டயே வந்து முழு வரத்தையும் வாங்கி வச்சுருப்பார். ஸோ அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரியும், அவர் ராமனுக்கே தெரியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சூரியன்கிட்டருந்து அதான் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் தான், சூரிய நமஸ்காரம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபிலாசபிக்கலாக நம்ம ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் விட நம்மளுடைய ஆன்சைட்டி, ஃபியர், சைக்கலாஜிக்கல் டிஸார்டருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ சூரிய நமஸ்காரம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டிங் போஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 1, இப்போ நீங்கள் நெட்டில் மற்ற வீடியோவில் நெட்டில் பார்க்குறது மற்ற சூரிய நமஸ்காருக்கும் இப்போ நான் செய்கிற சூரிய நமஸ்கார வித்தியாசத்துக்கும் 2 போஸ்டர் வந்து வித்தியாசமாக இருக்கும். பட் இப்போ காமனாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இருக்காது. இப்போ என்னென்னா ஒன்று தான். இப்போ இதுவே 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதே 1 அப்படிம்பாங்க. பட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதுதான் 1ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 2 போஸ்டர் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். ஸோ லெட்டஸ் கோ ஃபார் சூரிய நமஸ்கார். ஃபர்ஸ்ட் ஒன், சூரிய நமஸ்கார் பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து போஸ்டர். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா போஸ்டர் தெரிஞ்சுக்கணும். 2வது ப்ரீத்திங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். 3வது மந்த்ராஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். 4வது வந்து ப்ளஸ் சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 4 ஆஸ்பெக்டில் நம்ம பண்ணணும். மீனிங் இப்போ சூரிய நமஸ்காரம் அப்படின்னாவே சூரியனை வந்து போற்றி நம்ம பாடுறத ஒவ்வொரு போஸ்டருக்கும் ஒரு மந்த்ராஸ் இருக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம என்ன கற்றுக்கணும்னா போஸ்டர் கற்றுக்கணும். இப்போ 1 அப்படின்னா என்ன, 2ன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நமஸ்காரம் பண்ணுறோம். நமஸ்காரம் பண்ணுறோம். நார்மல் ப்ரீத்திங், நம்ம ப்ரீத்திங் கூட பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இன்ஹேல் 1, இன்ஹேல் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இதுதான் 12 போஸ்டர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்றுனா ஸ்லோவாக பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான். நீங்கள் இனிஷியலாக வந்து ஸ்லோவாக தான் பண்ணணும். உமன்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்லேயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதே சமயம் ரொம்ப சிவியர் பேக் பெயின் இருக்கிறவங்க, ரொம்ப டிஸ்க் பல்ஜு, ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிவியரான பெயின் இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பட் இனிஷியலாக புதுசாக பண்ணுறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பேக் பெயின் வர மாதிரி இனிஷியலாக இருக்கும். பட் போக சரியாக போயிடும். இது 2 தான் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன். மற்ற பொறுத்த வரைக்கும்
ப்ரீத்திங்கோட பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ப்ரீத்திங்கில் கோரிலேட் பண்ணணும். பாருங்கள், 1 இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale. இதில் வந்து 2 பிரீத்திங் இருக்கும். inhale, exhale, relaxing position. Then inhale, exhale. இதுலேயும் 2 பிரீத்திங் இருக்கும். Then inhale, then exhale, then inhale and exhale. Then inhale, exhale, inhale, exhale. ஸோ இதுதான் வந்து ஸ்லோவாக பண்ணுறது, ப்ரீத்திங்கோட பண்ணுறது. இதில் நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அந்தந்த இடத்துல என்னென்னு சொல்லி இப்போ வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இன்ஹேல் அப்படிங்கும் பொழுது இன்ஹேல் 1 2, எக்ஸேல். முடிஞ்ச அளவுக்கு கீழே பாதத்துடனும் தலையை வந்து மேக்ஸிமம் உள்ளே கொண்டு போகணும். 2, அடுத்து 3, இன்ஹேல். இந்த கால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருக்கணும், கீழே முட்டக்கூடாது, கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 3, தென் 4, 5, இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale and exhale, inhale, exhale, inhale, exhale. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆசனத்தினுடைய நேம்ஸோட பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன் ஸ்திதி போஸ்டர்னு சொல்லுவோம். நார்மலாக இன்ஹேல், அர்த்த சந்திராசனா, பாதகஸ்தாசனா, அஸ்வச்சஞ்சலாசனா, சதுரங்காசனா, relaxing posture, Sasangasana, 5, 6, Sastangasana, 7, Bhujangasana, 8, Adho-Mukhasana, 9, Sasangasana, Aswachanjalasana, Padagasthasanam, Arthachandrasana, come to Sthiti posture. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கையை ஒரு தடவை வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. 1 2 3, கை வச்சிட்டோம்னா 3 3 4 5 6 7 8 9 10 11 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Relax. ஸோ
எப்போவுமே செஞ்சு முடிச்சுட்டு சவாசனத்தில் வந்து நம்ம படுத்துக்கிட்டு மெயினாக வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த பாடி சோலார் ஃப்ளெக்ஸஸில் வர அப்டாமினல் ப்ரீத்திங் ஸோ டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னும் நிறையா கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன கரெக்ஷனை சரி பண்ணால் போதும். ஓகே, தேங்க்யூ.